வெல்கம் பேக் சினிமா ஓடிசி. இன்றைக்கி நம்ம என்ன சேனலில் பார்க்க போகிறோன்னா, கூலியோடைய என்னோடய ஒப்பீனியன். இட்ஸ் நாட் அ ரிவ்யூ, இட்ஸ் மை ஒப்பீனியன். இது நான் எப்படி படத்தை அணுகுனேன், எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என்னுடைய லோக்கியோட ஃபிலிமோகிராஃபிலே இந்த படம் லாஸ்ட்டில் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லோக்கி இஸ் நாட் பீயிங் லோக்கிஸ் திங். அதாவது லோக்கியோட ஒர்க் அவுட் ஆகிற சில விஷயங்கள் நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக படத்தோடைய சினாப்சஸ் மாதிரி சும்மா சின்ன சின்ன பாயிண்ட் மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரிவ்யூ கிடையாது, இது என்னுடைய ஒப்பீனியன் மாதிரி. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ஜெயிலர் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆல்மோஸ்ட்டு நிறைய சீன்ஸில் ஜெயிலர் மாதிரி தான் எனக்கு படமே தெரிஞ்சுது. அந்த கிளைமேக்ஸ் உபேந்திரா கேமியோ அண்டு அமீர் கானுடைய அந்த சின்ன ஒரு கேமியோ, அந்த 2 கேமியோவும் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமீர் கானுடைய அந்த ஒரு பெருசாக இருக்கும், பெரிய ரூத்லெஸ் வில்லன், ரோலக்ஸ் மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கல. இருந்தாலும் அந்த ரேஞ்ச் இம்பேக்ட் கொடுக்குற மாதிரியாச்சும் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் நோ, இதுக்கு வேறு யாராச்சும் பண்ணியிருக்கலாம் அந்த கேமியோவை. அமீர் கான்றது சும்மா நேமுக்காக, இந்த நார்த் இந்தியாவிலேருந்து யாராச்சும் கொண்டு வரணும், பிஸ்னஸ்க்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. உபேந்திராவை முன்னாடியே ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்தாங்க. ஸோ பாதி ஒர்க் அவுட் ஆச்சு, பாதி ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. இட்ஸ் ஆஃப் பேக்டு. இந்த கேமியோவில் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா, 2 பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ஓரளவு நல்லா இருந்துச்சு. படத்தில் ஒரு சீன் சொல்கிறேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத சீன்ஸ். ஏஜென்ட் டீனாவோட பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சண்டை போட்டிருந்தாங்க. அது எனக்கு பாதி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அவ்வளோவா என்னால் கன்வின்சிங்காக ஏற்றுக்க முடியல. அப்புறம் எனக்கு படத்தில் மேஜரான ஒரு ட்ராபேக், எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம். மிச்சம் எல்லாத்தையும் ஓகே, பாதிக்கு பாதி, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கலாம். பட் என்னால் அந்த மோக்காபாட் ஆக்ஷன் சீன்ஸில் யூஸ் பண்ண மோக்காபாட் என்னால் ஐ கான் டேக் தட். ஏன்னா நிறைய படத்தில் இப்போ மோக்காபாட் யூஸ் பண்ணுறதை வழக்கமாகிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆக்ஷன்ஸில் யூஸ் பண்ணதும் இவர் தான், அதை மில்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் இவர் தான். ஸோ இது கொஞ்சம் நிறுத்தினா நல்லாயிருக்கும். எனக்கு ஆக்ஷன்ஸில் யூஸ் பண்ணாமல் படத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு சீனில் யூஸ் பண்ணியிருந்தால் அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. மேபி நாகார்ஜுனாவோட இன்ட்ரோவில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம் மோக்காபாட் யூஸ் பண்ணி. லைக் ஃபஹத் ஃபாசில் படம் ட்ரான்ஸ் நினைக்கிறேன், அதில் ஒரு ரீஇன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்ஷன் சீன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நாகார்ஜுனாவுக்கு இன்னும் கொஞ்சம் மாசாக இருந்திருக்கும். ப்ளீஸ் பேண்ட் மோக்காபாட். இந்த படத்தை வந்து டெக்னிக்கலி பிரில்லியன்ஸ் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், நிறைய லேக் இருக்குது டெக்னிக்கலாகவே. கேமராமேன் வந்து கிரீஷ், வாஸ் அ பெஸ்ட். ரொம்ப நல்ல கேமராமேன். ஒரு நேஷ்னல் அவார்டு வின் பண்ண ஒரு கேமராமேன் அப்படின்னா அவர்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு ப்ராடக்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கல. கேமரா எனக்கு சுத்தமாக அவ்வளோவா இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இந்த ஃப்ரேம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எந்த ஃப்ரேமுமே இல்லை படத்தில். ஸோ இட்ஸ் அ ட்ராபேக். இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன் இதை முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன்னா, ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ஒரு 2-3 படங்களில் லியோ, விக்ரம், மாஸ்டர் அந்த மாதிரி படங்கள்லாம் லோகேஷ் வந்து கூட ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர், அசோசியேட் ரைட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு 2 பேர் இல்லை ஒருத்தரையாச்சும் வச்சுருப்பார். ஆனால் இந்த தடவை யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மேபி இருந்திருக்கலாம். ஆனால் லோக்கி வந்து டெஃபினட்டாக ரத்னகுமாரை மிஸ் பண்ணுவார். ஏன்னா விக்ரமுடைய ஃபஸ்ட் ஹாஃபு ஃபுல்லாக ரத்னகுமார் தான் எழுதினார்னு சொல்ல வரல, கூட வந்து அவர் நிறைய பிளாக்கார ஒரு சீன்லேயும் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாஸ் கொடுத்து அவர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லா, எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா மூவ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவர் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சை கொடுத்துருப்பார் ஸ்க்ரீன் ப்ளேயில். இன்னொரு சீன் படத்தில் எனக்கு எதுக்கு வந்துச்சு, ஏன் எதுக்குன்னே புரியல. இந்த டானாக்காரன் டைரக்டர் தமிழ் இருக்கார்ல, அவர் வேணும்ட்டுக்குன்னே கூப்பிட்டு வந்து நடிக்க வச்ச மாதிரி இருக்குது. சம்திங் ஒரே ஒரு சீனுக்கு வந்து தண்ணி கேன் போட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி ஒரு கேங்கில் ஒரு மெம்பராக இருந்திருந்தார். சம்திங் அவருக்கும் சின்னதாக ஒரு ஆர்க் மாதிரி கொடுத்துருந்தாலும் இருந்திருக்கும். இட் வாஸ் ஸோ டிசப்பாயிண்டிங். இந்த மாதிரி படத்தில் எனக்கு நிறைய சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் சிலது ஓகேஷாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் சொன்னேன். இப்போது படத்தோட சில நல்ல பாயிண்ட்ஸ் இன் மை ஒப்பீனியன், அதாவது எனக்கு தோணுன சில நல்ல பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இங்கிலீஷ் ட்ராக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் சீனில் ஒரு ட்ராக் ஒன்று வந்துச்சு, அது எம்என்எம் பாடின மாதிரி இருந்துச்சு, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் மோனிகா பெல்லூஜி அந்த சாங் வாஸ் டாப் நாச், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொரியோகிராஃபி எல்லாமே தியேட்டரில் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து தயால் ஷோபின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிலாம் சொல்ல மாட்டேன், பட் நல்ல ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. மலையாள சினிமாஸ் நிறைய பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஷோபின் எப்படிப்பட்ட ஆக்டர்னு. அவர்கிட்ட எதிர்பார்த்த அளவுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். இன்னொன்று வந்து நாகார்ஜுனாவுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அது ரொம்ப கொடூரமாக இல்லைனாலும்
ரொம்ப ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்னு இல்லைனாலும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவருடைய ஆட்டிடியூட் நடக்கிறது, அந்த ஸ்டைல்னஸ் நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படத்தில். அப்புறம் படத்தில் இன்னொரு முக்கியமான மெயின் விஷயம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் அனி, லோக்கி படங்களில் எதிர்பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் ரொம்பவுமே நல்ல கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. அதேமாதிரி அந்த டீஏஜிங்கும் நல்லா இருந்துச்சு பார்க்க. படத்தை பார்த்துட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்கிட்ட யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ அவங்க கையில் கேட்டேன், படம் எப்படி இருக்குன்னு. அவங்களும் இதே தான் சொன்னாங்க. படம் ஓகேஷாக தான் இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள், சம்திங் லைக் தட். அப்புறம் கொஞ்சம் இன்டர்நெட்டில் தேடிட்டு இருந்தப்போ தான் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் ட்விட்டரில் ஒரு கமெண்ட். நான் எந்த மாதிரி படத்தை பார்த்தனோ அதே மாதிரி சேம் லைக் தட் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு ட்வீட்டு. பாயிண்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிகரெட்டு, தண்ணி, அப்புறம் அந்த மோக்கபாட் தவிர வேறு எதையும் எழுத மாட்டார் லோகேஷ். ரஜினி வந்து ஸ்மோக்கிங் வந்து ஜெயிலரில் நல்லா இருந்துச்சு, அந்த ஸ்மோக் பண்ணுற சீன்ஸ் எல்லாம். அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அனிருத்தோட ஒர்க் வந்து என்ஜாயபிளாக இருக்குது, நிறைய இடத்துல எலிவேட்டும் பண்ணுது. ஆனால் சில இடத்துல மிஸ்மேட்சிங்கான ரிதமிக் ரேப் வெர்ஷன் ஒன்று வருது ஃபைட் சீனில், அது எனக்கு சுத்தமாக செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் அமீர் கான் கேமியோ வந்து சிரிக்கும்படியாக இருக்குது, கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்குது, அவ்வளோவா இம்பேக்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உபேந்திரா வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து நாகார்ஜுனா 6-7 தடவை நரேஷனை கேட்டு இதுக்காக ஓகே சொல்லியிருக்காரு. லோகேஷ் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எனக்கு வந்து படம் ஃபுல்லாக அந்த ஸ்மக்லிங்கு, அந்த வாட்சஸ், லக்ஸூரியஸ் வாட்சஸ் அந்த மாதிரியே போயிருக்கலாம். இடையில் அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு எடுத்து கொஞ்சம் அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்மக்லிங், இந்த கோல்டு வாட்ச் வச்சே நிறைய போயிருக்கலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சயின்ஸ் ஃபிக்ஷனு, சேரு, சம்திங் அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இல்லைனாலும் நான் சொன்ன இந்த வாட்ச் மூலியமாகவே ஃபுல்லாக வாட்ச் பேஸ் பண்ணியே போயிருக்கலாம். இப்படி போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். எனக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான். லியோ ரிலீஸ் ஆகி இப்போ கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 வருஷம் டைமு. 2 வருஷமாக அவர் கூலிக்காக தான் எழுதிட்டு இருந்தார் லோகேஷ். அந்த 2 வருஷத்தில் எவ்வளவோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கலாம், நல்லா எழுதியிருக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதுதான் என்னோடய ஒப்பீனியன்.